ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة. இன்று நம் உலகநாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போறது என்னன்னா மென்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போறோம். حسنة وقنا عذاب النار. உலகநாயகனுக்கும் மென்ஸ் டேக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு என்ன இருக்கா என்னடா இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வீடியோ தான் இது. இந்த மென்ஸ் ஒரு முக்கியமான தகவல் என்ன சொல்ல வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு ஆண் என்பவர் எப்படி இருக்கணும்னா பெண்ணை வந்து மதிக்க தெரிஞ்சவராக இருக்கணும். அதாவது இப்போ இருக்கிற பல ஹீரோஸ் எக்ஸப்ட் கமல் சார்னே சொல்லலாம், எல்லா ஹீரோஸுமே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை வந்து கேவலமாக பேசி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பொண்ணுங்களே கைத்தட்டி சிரிச்சிருக்காங்க. அதுதான் கொடுமை. ஆனால் அப்படி எல்லாம் இல்லாமல் ஒரு மகளிர் மட்டும் சதி லீலாவதி, அவள் ஒரு தொடர்கதை, அவர்கள் அவள் அப்படித்தான் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து விமன் ஓரியன்ட் சப்ஜெக்ட்டுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்த ஒரே நாயகன் உலகநாயகன் மட்டும்தான். இந்த ரெட்ட வாழ்க்கை, வரட்டு கௌரவம், டபுள் ஸ்டாண்டர்ட், தன்னை பத்தி தானே உயர்வா நினைச்சுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கே இருக்கு. இல்லைன்னா உங்க அம்மாவையும் அப்பாவையும் ஒரு கற்பனை யாத்திரையில பாரிஸ் காமிச்சிருப்பீங்களா? அப்படி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த உலகநாயகனை அட்லீஸ்ட் இந்த மென்ஸ் டேலையாவது பெண்கள்லாம் பார்த்து அவருக்கு வந்து மரியாதை கொடுங்க, அவருடைய படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஆபீஸ்ல நடந்திருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. எஸ் சார். am I getting it clear? இந்த மாற்றங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றீங்க. you are very clear. நீங்க தான் காரணமா? ஆமா. இந்த தையல் மிஷின் லைட் போட்டது உங்க ஐடியாவா? இல்ல, மன்னிச்சுக்கங்கய்யா. no, very good idea. இந்த மென்ஸ் டேக்கும் உலகநாயகனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் உலகின் தலை சிறந்த ஆண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் உலகநாயகனை தான் சொல்லுவேன். என்னடா இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 சூப்பர் மென் அவங்கள பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் வந்து கடவுளாக பார்க்குறாங்க, நான் வந்து அவரை மனிதனாகவும் பார்க்குறேன். அன்புதான் தலை சிறந்தது, அன்புதான் கடவுள் அப்படிங்கறத ஆணித்தரமா சொன்னது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் தான் ரொம்ப பிடிக்கும். அவரை பத்தி சொன்னோம்னா இந்த வீடியோ பத்தாது. அந்த அளவுக்கு அவரை மாதிரி ஒருத்தர் வந்து இதுக்கப்புறம் பிறக்க முடியுமா அப்படின்னு தெரியல. சுதந்திரம் என்ன சுக்கா மிளகா கிளிகே, அடிமகின் கூட்டம்பில் வலிமைகள் செலுத்த வீரன் வந்தான் வெளியே. இதுவரை தொடர்ந்த பழங்கதை எல்லாம் புரண்டு போனதே தோழா, வெற்றியின் விதைகள் விடியில் தெரித்ததே, தோல்விகள் இல்லை தோழா. கிடைக்க சுதந்திரம் என்ன சுக்கா மிளகா கிளியே, அடிமகின் கூட்டம்பில் வலிமைகள் செலுத்த வீரன் வந்தான் வெளியே. அதுக்கப்புறம் 3வது பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் செய்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 4வது பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு புரட்சிகளை வந்து எழுத்தால வந்து உண்டு பண்ணவர். ஆனா என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, அந்த பாரதியார் உயிரோடு இருக்க வரைக்கும் அவரை மதிக்கவே இல்லை. அவருடைய டெத்துக்கு வெறும் 11 பேர் தான் போனாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். எப்படி பாரதியாரை வந்து அவாய்ட் பண்ணாங்களோ, அவரை மதிக்காமல் விட்டாங்களோ, அதே மாதிரி இப்போ எனக்கு 5வதாக ரொம்ப பிடித்த உலகநாயகன் கமலஹாசனையும் நம்ம தமிழக மக்கள் நிறைய பேர் வந்து சரியா வந்து அங்கீகாரம் கொடுக்கறது கிடையாது. சாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தண்ணீர் செழித்திடும் வையம், ஆதரவுற்றிங்கு வாழ்வோம், தொழில் 1000 மாண்புறச் செய்வோம். பெரிய பாரதியார் நினைப்பு மனசுக்குள்ள இவனுக்கு. ஆமா, உங்களை மாதிரி கிணத்து தவணைகளை சீர்திருத்த உங்களுக்கே வந்து பிறந்திருக்கிற புதிய பாரதினா. அவரை பத்தி வந்து குறை சொல்றது, தப்பா பேசுறது அப்படிதான் பண்றாங்களே தவிர ஒரு நேர்மையான கொம்பன் அவரு அப்படிங்கிறது நிறைய பேர் இங்க மறுக்கிறாங்க. அதுக்கு மதமாவோ ஜாதியாவோ இல்ல வந்து வேற ஏதாவது காரணங்கள் மூலமாவோ இதுக்கெல்லாம் காரணத்தை கொள்ள வந்திருக்கேன். வெளியே வந்தா ஷூட் பண்ணிடுவாங்க. God is the only sanity in this country.
உங்க மனசுக்குள்ள வந்து அந்த வைத்தறிச்சல் இருக்கும் அவர் மேல. அவங்கெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவரை திட்டுவாங்க. யாரெல்லாம் வந்து இவரை திட்டுறாங்களோ அவங்கெல்லாம் ஜாதி, மதம், இனம் இதுக்கெல்லாம் வந்து சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அதை வந்து அழுத்தமா புடிச்சிட்டு இருப்பாங்க. ஆம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்று. அப்படிப்பட்ட உலக நாயகனுக்கு என்னுடைய மென்ஸ் டே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மென்ஸ் டே அன்னைக்கு எப்பவுமே இந்த பாட்டை நான் ஷேர் பண்ணுவேன். அந்த பாட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அந்த பாட்டை பாருங்க. Women's Day पे dinner और greeting card, Valentine's Day पे गुब्बारे वाला heart, Teachers Day पे sentimental SMS, Children's Day पे बच्चों का fancy dress और Men's Day पे இந்த மென்ஸ் டேல ஒரு ஸ்பெஷல் சம்பவத்தை வந்து நான் உங்களுக்கு எல்லாம் சொல்ல போறேன். அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மென்ஸ் டே வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன். ஆனா என்னுடைய மனைவி சோனியா ஜெனிஃபர் வந்து பாத்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு மென்ஸ் டேக்கு வந்து நிறைய ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ், சர்ப்ரைசஸ் கொடுப்பாங்க. இந்த வருஷம் என்ன சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். So not fair, so not fair, so not fair, so not fair, show men some love, so not fair. அவங்க வந்து டிஃபரெண்ட் சர்ப்ரைசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பேசினா இந்த வீடியோ பார்த்தாது நீங்கள் வெறும் கமல் சாரை பற்றி பேசினா மட்டும்தான் பார்க்குறீங்க. ஸோ அதனால் நாங்கள் அதை பற்றி மட்டும் பேசுகிறோம். ஸோ அந்த மாதிரி கமலியன்ஸாக இருக்கட்டும், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், நிறைய ஆக்டிவிஸ்ட்டுகள், போராடிகள், தீவிரவாதிகள்லாம் என் சேனலை பார்க்குறத நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் கோரிக்கை வைக்கிறது ஒன்று தான், எல்லாரும் வந்து மென்ஸ் டேவை கொண்டாடுங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க லேடிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாக்களுக்கு வந்து போய் வந்து மென்ஸ் டே விஷஸ் சொல்லுங்க. என்னதான் வந்து எல்லா நாளும் மென்ஸ் டே தான், வெறும் மார்ச் 8 தான் எங்களுக்கு விமென்ஸ் டே அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து வாஸ்தவம் தான். ஆனால் இப்போ உலகமும் மாறிக்கிட்டு இருக்கு. அங்கே உள்ள விமென்க்கு நிறைய அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அதுக்கு மூல காரணமாக இருக்கிறது உலகநாயகன் மாதிரி, பாரதியார் மாதிரி, அம்பேத்கர் மாதிரி, நேதாஜி மாதிரி இருக்கிற மாபெரும் தலைவர்கள் தான் இப்போ வந்து விமன் வந்து இந்த அளவுக்கு வந்து முன்னாடி வந்திருக்காங்கன்னா காரணம். ஸோ அதுக்கு உங்களுக்கு தந்தையாக இருக்கிறவராக இருக்கட்டும், உங்களுடைய தம்பிகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், அண்ணங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், அவங்களுக்கு விஷ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஓ அப்படியா அப்படின்றது புரியும். ஸோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். So not fair, so not fair, so not fair, so not fair, show men some love, so not fair. ஸோ இந்த ஆண்கள் தினத்தில் நான் சொல்ல வர்றது என்னன்னா, உலகநாயகன் மாதிரி ஒரு சிறந்த ஆண் மகனா, ஒரு கலை மகனா, ஒரு குடிமகனா இருக்கிறதுக்கு எங்களை மாதிரி கோடம்பாக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் நீங்க யாருன்னு காட்டணும். கமலியன்ஸை வந்து அவர் தயார் பண்ணியிருக்காரு, அவர் படங்கள் மூலமா விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத சொல்றதுல பெருமை அடைகிறேன். நீ அங்க போய் அந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது யார் கண்டா திடீர்னு தமிழ்ல இன்னொரு நல்ல நடிகை வரலாம், இல்ல கொலம்பியாலே நல்ல தமிழ் நடிகை கிடைக்கலாம் இல்லையா? ஒரு சிறந்த குடிமகனா எப்படி இருக்கலாம்? ஒரு சோல்ஜரா, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா, ஒரு கடமை தவறாத ஒரு அப்பாவா? ஆனா அவங்க அப்பா இல்லையா? நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காரு. வீரத்துக்கு விவேகமா விளங்குற ஜல்லிக்கட்டை வந்து விருமாண்டி படத்துல வந்து அவர் காமிச்சிருக்காரு. சிலம்பாட்டம், அதுக்கப்புறமா வந்து கராத்தே, குங்ஃபு, இப்படி எல்லாத்தையுமே வந்து அவருடைய படங்கள்ல வந்து ஒரு ஆண் வந்து எப்படி இருக்கணும், வீரமா இருக்கணும், எப்படி உண்மையா இருக்கணும் அப்படிங்கறதையும் உலகநாயகன் அவர் படத்துல காமிச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஆணித்தரமான உண்மை. ഒരു മാമൻ. എന്റെ മാമനൊന്നും അല്ല. പിന്നെ എന്തിനാ അങ്ങനെ? മുമ്പ് ഒരാള് നീന്തിയിട്ടുണ്ടത്രേ. സ്വാമിക്ക് അയാളെ അറിയാന്ന്. ഏത് സ്വാമി? ദേ അവിടെ നിന്നിരുന്ന സ്വാമി. பெண்களை எப்படி மதிக்கணும் அப்படிங்கறத நான் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். அதாவது வந்து தான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது.
ஒரு பெரிய டாப் ஹீரோவா இருக்கும்போது சதிலீலாவதி மகளிர் மட்டும் அப்படின்னு பண்ண ஒரே நாயகன் வந்து உலக நாயகன் மட்டும்தான். கூலிங் கிளாஸ் கலட்டுந்தோ. ஓ ஓ புள்ளிங்க என்ன வாம் பண்ணிச்சு, எண்ணெயை தேய்ச்சி தலைக்கு தண்ணி ஊத்து. பாட்ஷா படத்துக்கு ஆப்போசிட்டா சதிலீலாவதி அப்படின்னு ஒரு படம் பண்றாரு. யாராவது பண்ண முடியுமா? பாட்ஷா படம் எந்த அளவுக்கு ஒரு ஜெய்காண்டிக்கான ஒரு ஹை பட்ஜெட் படம், ரஜினிகாந்த் சார் பண்ண ஒரு பயங்கரமான ஒரு படம். அந்த படத்துக்கு ஆப்போனண்டா எந்த படம் விடுறாருன்னு பார்த்தா ஒரு விமன் ஓரியன்டட் சப்ஜெக்ட் சதிலீலாவதியை விட்டு அந்த படமும் 100 நாளைக்கு மேல ஓடிச்சு. அந்த படம் 150 நாள் ஓடி இருக்கு. வெள்ளி விழா ஒன்னதான் சொல்றாங்க. பார்க்க வருவாருன்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்ன பொங்கலுக்கு வந்துட்டு வேண்டாம். பொங்கலுக்கு தீபாவளிக்கு வந்துட்டு போறதுக்கு அவர் என்ன பண்டிகை புருஷனா? ஹை பொசிஷன்ல இருக்கும் போதும் மகளிருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்து ஒரே நாயகன் வந்து உலக நாயகன் தான். இந்த வாராமணி போட்டோடைக்காம கொடுங்க இப்படி. எதுவா இருந்தாலும் விட்டு பிடிக்கணும். விட மாட்டேன், பிடிக்கிறேன். உங்களெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்ல. அது இப்ப மன்மத நம்பு படமா இருக்கட்டும், நிறைய படங்கள்ல வந்து அவர் வந்து நிரூபணம் பண்ணிருக்காரு. குட். எனக்கு நிஜம் பேசுறவங்கள ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவும் தான் வந்திருக்கேன். உங்க கார் பள்ளத்துல விழுந்தது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா எல்லாம் மாறி இருக்குமான்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா உதவி பண்ண முயற்சி பண்ணிருப்பேன். இந்த ஆண்கள் விதத்துல நான் சொல்ல வர்றது என்னன்னா, பெண்களை மதிக்கும் ஒரே நாயகன் உலக நாயகன் மட்டும்தான். இல்லை மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? That was accident. இவ்வளவு நாள் கழிச்சு இதை என்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச உங்க மனசு நல்ல மனசு. ஆண்டவரோட புராணம் பாடினது போதும். இப்போ இந்த நாளுக்கான இந்த நிகழ்ச்சிக்கான முக்கியமான கட்டத்தை நெருங்கிட்டோம். மென்ஸ் டேவை பத்தி பார்க்கலாம். பல பிரச்சனைகளை சந்தித்து சமாளித்து சலித்து பின் சகித்து அதை ஏற்றுக்கொண்டு வாழும் ஜீவனின் பெயர் ஆண். எங்க கூட வந்து ஒரு நாள் இருந்து பாருங்க. நாங்க அடிபட்டு வளர்ந்தவங்க. எங்க வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் தெரியும். மனதில் 1000 கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அனைத்தையும் மறந்து குடும்பத்திற்காக உழைக்கும் அத்தனை ஆண்களின் தியாகங்களும் சொல்லில் அடங்காது. உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன். சோ இந்த சர்வதேச ஆண்கள் தினத்துக்கு நான் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி மென்ஸ் டே டு எவரிவன். அப்பாக்களுக்கும் தாத்தாக்களுக்கும் மகன்களுக்கும் வருங்கால அப்பாக்களுக்கும் நான் இந்த மென்ஸ் டே அன்னைக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். Celebrate, show men some love. Celebrate, our Men's Day. Celebrate. வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தரும் அவங்க தாத்தாவுக்கு, அப்பாவுக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, பசங்களுக்கு மென்ஸ் டே விசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இத்தோட மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.